புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் மிக முக்கியமான பிளாட்ஃபார்மாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. அதிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய வழிகளில் நிறைய பேர் அது சார்ந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த நிலையில் யூடியூப் மூலமாக வருமானம் பெருக்கக்கூடிய வழிகளில் யூடியூப் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா யூடியூப் வந்து தனது மானிட்டைசேஷன் பாலிசியில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றம் என்னென்ன மாற்றம், இது எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக நம்ம ஒரு சேனல் யூடியூப்பில் நான் வந்து ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்த அன்னைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து வருமானம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சில க்ரைட்டீரியாவை வந்து நம்ம வந்து அதை அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ணால் மட்டும்தான் அது வருமானத்தை பெருக்கக்கூடிய அந்த சேனலாக, அதாவது மானிட்டைசேஷன் ஆன சேனலாக அது மாறும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்சவர்ஸ், இந்த ரெண்டு விஷயங்களில் நம்ம வந்து முதல்ல வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். சப்ஸ்கிரைபரை பொறுத்தவரையும் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். அட் த சேம் டைம் வாட்சவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்சவர்ஸ் வரணும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் உங்களுக்கு 4000 வாட்சவர்ஸ் இருந்தால் இந்த ரெண்டு விஷயங்களை அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் சேனலாக மாறும். இந்த 4000 வாட்சவர்ஸை தான் இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 வாட்சவர்ஸாக மாற்றிருக்காங்க. அப்படி டபுள் ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு 4000 வாட்சவர்ஸ் இருந்ததை 8000 டபுளாக மாற்றிருக்காங்க. சரி, இதில் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஒரு சேனலில் ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவை குறிப்பிட்ட நேரம் வரையும் யூசர்ஸ்லாம் பார்ப்பாங்களா, அதெல்லாம் வச்சு யூடியூப் வந்து அந்த எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு கணக்கீடு பண்ணிக்கிட்டே வரும். அந்த வகையில் கணக்கீடு பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு 8000 வரும்போது வந்து நம்மளுக்கு மானிட்டைசேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து லாங் ஃபார்மேட் வீடியோ, நம்மளோட வீடியோ வந்து நிறைய நேரம் வந்து நிறைய நின்று பார்க்குறாங்க அப்படின்னா தான் இது கூடும். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் கை கொடுக்காத பட்சத்தில் அவங்க வந்து வியூஸ் அடிப்படையிலே மானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வாட்சவர்ஸ் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மூலமாக வந்து வியூஸ் வரணும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் இருந்தது. அதாவது 20 மில்லியன்னா 2 கோடி. ஏற்கனவே எப்படி இருந்ததுன்னா 10 மில்லியன் 1 கோடி. அதாவது லாஸ்ட் 90 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து 1 கோடி ஷார்ட்ஸ் வியூஸும் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபரும் இருந்தால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அதாவது இப்போ உள்ள நடைமுறையில் வந்து மானிட்டைசேஷன் ஆகும். இனிமேல் வந்து அதை அப்படி 2 கோடியாக மாற்றிருக்காங்க. இந்த மானிட்டைசேஷன் நம்ம வந்து ஒரு தடவை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா இப்போ உள்ள ரூல்ஸில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்போட வீடியோஸ் மூலமாக நம்மளுக்கு வருமானம் பார்க்க முடியும், ஷார்ட்ஸ் மூலமாக வருமானம் பார்க்க முடியும், லைவ் மூலமாக வருமானம் பார்க்க முடியும். இந்த 3ஐயும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த யூடியூப் சேனல் இருக்கிற வரையுமே வந்து நம்மளுக்கு வருமானம் பண்ண முடியும். இனிமேல் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களில் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு புதிய கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மூலமாக பணமாக்குறதுல வந்து நம்மளுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம சேனல் ஒரு முறை நம்மளுக்கு மானிட்டைசேஷன் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக நம்ம வந்து ஷார்ட்ஸ் மூலமாக வருமானம் தொடர்ச்சியாக வரணும்னா ஒவ்வொரு 90 நாட்களுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கன்னா ஷார்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு 10 மில்லியன் வியூஸ் வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மூலமாக வருமானம் தொடர்ச்சியாக வரும். அப்படி இல்லாட்டினா வந்து அந்த ஷார்ட்ஸ் மூலமாக வருமானம் வராது. அட் த சேம் டைம் உங்களுக்கு யூடியூப்பில் போடுற வீடியோஸு லைவ்ஸு இது மூலமாக வருமானம் வரும். அதாவது நீங்கள் ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் வந்து மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு நான் சொல்கிறேன். இந்த விதிமுறைகள், இந்த 2 விதிமுறைகளை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த விதிமுறைகளை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்போட கிரியேட்டர் ஸ்டூடியோக்கு போனால் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் ரிவ்யூ, அதில் வந்து அப்டேட் மாடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து சப்மிட் அப்படிங்கிற ஒரு எல்லா இதையும் முடிச்சுட்டு செக் பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணால் வந்து அவங்க வந்து புதிய நம்ம நடைமுறையை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜனவரி 31க்குள்ளே நம்ம இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த விதிமுறைகள் எப்போ இருந்து அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. அதற்கு முன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கிரியேட்டர் ஸ்டூடியோவில் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாகவே உங்கள் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் கிரியேட்டர் ஸ்டூடியோவில். அது வரும்போது வந்து நீங்கள் கொடுத்து அதை ஓகே பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, ஃபேன் ஃபண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபேன் ஃபண்டிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. சில சேனல்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப முக்கியமான சேனல்ஸ், அதாவது மெம்பர்ஷிப் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட வீடியோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்ச் இது மாதிரியான சில
அப்டேட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னைக்கிலேருந்து வருதுன்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. சரி, நிறைவாக சொல்ல வர்றது அவங்க யூடியூப் சைட்லேருந்து சொல்ல வர்றது இந்த மாற்றங்கள்லாம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரிஜினல் கண்டென்ட் இப்போ யாருமே போடுறது கிடையாது. எல்லாரும் வந்து சேனல் வச்சுக்கிறாங்க, அடுத்தவங்களோட கண்டென்ட் அப்படி காப்பி பண்ணி வந்து ஏற்றிக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தடுக்கிறதுக்கும் வளர்ந்து வர்றாங்கல்ல நிறைய பேர் போட்டி, காம்படிட்டிவ் உலகத்தில் நிறைய போட்டி வர்றதுனால அதிலிருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வர்றதுக்காக தான் இந்த புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் புதுசாக சேனல் நம்ம லான்ச் பண்ணுறாங்க யூடியூப்பில், நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஸ்டுடியோவாக இருக்கலாம், புதுசாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரியான புது ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களை விட நீங்கள் டபுள் மடங்கு ஒர்க் பண்ண போகிறீங்க. அதை தான் வந்து யூடியூப் சொல்லுது. நீங்களும் அதையே செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.